வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது 22வது மே 22 வியாழக்கிழமை மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ஏதாவது கீ ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்கா, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அண்ட் ஓவராலாக செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா பார்ப்போம். அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், என்னென்னா இந்தியாவோட வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி கம்மியாகுது அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போ அனலைஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி காலையில் தான் நமக்கு யூஸ்ஃபுல். இப்போ வந்து நம்மளோட நிஃப்டி சார்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் 6:30 நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, அதாவது பையர்ஸ் கண்ட்ரோலா, செல்லர்ஸ் கண்ட்ரோலா, இல்லை கேப் அப்பா கேப் டவுனா, இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் நாளைக்கு காலையில் தான் பார்ப்போம். அப்படிங்கிறனால இப்போ நான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அப்போது நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்ப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதுவும் எக்ஸ்பைரி பக்கத்தில் வரும்போது ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பைரி அப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும், நிறையா கால் அண்ட் நிறையா புட்டு வரும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஏ டேட்டா மட்டும் பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த 4 டேட்டாவும் பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப செல் பண்ணியிருக்காங்க. சாரி, நான் என்னென்னா இன்னைக்கு இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நேற்று தான் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு 21 இன்னும் அப்டேட் ஆகலை, ஏன்னு தெரில. யூஸ்வலாக இந்த டைம் அப்டேட் ஆகிருக்கும், அதனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு 8:30 9 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேஷனே பண்ணுவாங்க இந்த எஃப்ஐஏ டேட்டாஸ்லாம். ஸோ எஃப்ஐஏயோட செல்லிங் வந்து நேற்று தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து டேட்டா அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆனால் தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அப்படிங்கிறனால 20ஆம் தேதி தான் இருக்குது, மே 21க்கு அப்டேட் இன்னும் ஆகவில்லை. ஓகே, அப்போ நம்ம எஃப்ஐஏ டேட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது பார்ப்போம் எஃப்ஐஏ டேட்டா வந்துருச்சான்னு. வரலைன்னா நமக்கு அதோட ஒப்பீனியன் கிடையாது. ஓகே, நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஆல்வேஸ் கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. கோல்டன் கிராஸ்னால் என்னன்னு சொல்லலாம்னா, நமக்கு வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட இதில் வைக்கும்போது ஓகே, ஸோ இப்படி இருக்குது. அபவுட் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் இருந்தால் அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ்ன்னு பேர். இந்த மாதிரி கோல்டன் கிராஸ். ஆனால் இந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 50யும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் லைக் கீழே வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே வந்தனால என்ன ஒரு நமக்கு இண்டிகேஷன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த பக்கம் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே கிராஸ் ஆகி 200 மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு டெத் கிராஸ் வந்துடும். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பியரிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. அப்போ நிஃப்டி 50 வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது பியரிஷ் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. நம்ம ரெண்டாவது என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி 50ல் வந்து இந்த 25,000ங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், என்னென்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ஹை வந்திருக்கு, திருப்பி ஒரு லோ. அப்போது அடுத்த ஹை போகணும்னா இந்த ஹையை விட போகணும், ஏன்னா அப்போனா தான் ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்டை விட அடுத்த ஹைட் வந்து அதிகமாக போச்சுன்னா, இந்த ஹைட்டை விட அடுத்த ஹைட் அதிகமாக போகும்போது ஹையர் ஹை, அப்போது ஹச்ன்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு வந்து மார்க்கெட் அடுத்து புல்லிஷாக போகும். அப்போது இந்த அடுத்த ஹையர் ஹை போனாலுமே நமக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே வராது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட் 25,000 கிராஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் இந்த 25,100 கிராஸ் ஆனால் தான் 25,000க்கு மேலே போய் அதுக்கப்புறமும் புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் 25,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு 25,000லேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்சோ இல்லை 25,100 தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு மேலே ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட் போகிறதுக்கு. அதுவும் நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி டேங்கிறனால. ரெண்டாவது, மார்க்கெட் இங்கேருந்து 24,500 வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம சொல்கிறது. இதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலையும்
டெத் கிராஸில் இருக்குது. நான் டெத் கிராஸ்னால் ஏற்கனவே சொன்னேன், அதாவது டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே வரப்போகுது. அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் அதுதான் சொல்லுது. ரெண்டாவதும் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நமக்கு இந்த இடத்துல 2 ஹை இருக்குது. ஒன்று வந்து இந்த 55,600ம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 55,200ம். இது ரெண்டும் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஒன்றா ஃபஸ்ட் டைம் இங்கே போகணும், அடுத்த ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திருப்பி இப்படி போகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் ஆனால் தான் மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 56,000க்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லா நான் வச்சுக்கோங்க, பேங்க் நிஃப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 56,000 தான், அதாவது ஆல் டைம் ஹை. ஸோ 2025 ஒரு 2 வாரத்தில் இந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு. அப்போ இந்த ஆல் டைம் ஹைக்கு மறுபடியும் கிராஸ் ஆகணும்னா பயங்கர எஃபோர்ட் போடணும், பயங்கர பையிங் ப்ரெஷர் வரணும், மார்க்கெட் பொறுமையாக தான் மூவ் ஆகும். அப்படிங்கிறனால மார்க்கெட் நம்ம ஒரு ஓவரால் பிக்சர், அதாவது நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 56,000க்கும் இந்த 53,000க்கும் நடுவில் மார்க்கெட் கொஞ்சம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ராடே பார்க்கும்போது பயங்கர ஆசிலேஷன் மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி இல்லைனா மந்த்லி சார்ட்டெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா கரெக்டாக மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு. இந்த இடத்துல ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அப்போது ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறேன்னா அவ்வளோ எஃபர்ட் எடுக்கும். ஏன்னா இந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை பிரேக் பண்ணால் தான் அடுத்த ஒரு நியூ ஹை போகும். அப்போ வந்து நல்ல நமக்கு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போதைய நிலைமையில் நிஃப்டி 50 வந்து இந்த 2 லைன், அதாவது 56,000க்கும் நமக்கு வந்து லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 53,000. அப்போ இந்த ஒரு 3000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் ஆசிலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து நாளைக்கும் நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம சொன்னோம் ஏற்கனவே கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம அனலைஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸும் இருக்காது, ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட்ஸும் இருக்காது. அப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் இதே பொசிஷனில் இருந்தால் கூட நம்மளோட மார்க்கெட் கீழே போகும். ஓகே, ஸோ இது ஒன்று. அப்போது நமக்கு இந்தியா விக்ஸ்லேருந்து பெரிய இண்டிகேஷன் கிடைக்கல. காரணம் என்னென்னா இந்தியா விக்ஸ் 2-3 நாளாக 19ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப சின்ன மூமெண்ட்ஸ் தான் மேலே மார்க்கெட் போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் போச்சு 4% அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 2% டிஃப்ரென்ஸுங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன் இல்லை. சப்போஸ் இந்தியா விக்ஸ் வந்து 20ல் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக கூலிங் நடக்கும், அப்போ வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து மேலே இல்லை. அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஸ்டில் பியரிஷ் மூமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்தியா விக்ஸ் மூணுமே பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் நமக்கு இன்னும் எஃப்ஐஐ டேட்டா இதாகலை, எஃப்ஐஐ டேட்டா வந்து அப்டேட் ஆகலை, அதனால் நம்ம சொல்ல முடியல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் சொல்லியிருந்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்த்தோன்னா 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்டில் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஈக்குவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. ஸோ அப்போ 24,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.14 கோடி இருக்குது, நம்பர் ஆஃப் அதாவது குவான்டிட்டியோட வேல்யூஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.24 கோடி இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், 1.2 1.1 crores இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேலே போகும். ஆனால் கண்டிப்பாக 25,000க்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பியரிஷ் மூமெண்ட்ஸாக போனால் 24,000 வரைக்கும் போகும். ஓகே, ஆனால் இந்த ஓஐ சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வச்சா நமக்கு இப்போ என்ன புரியுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு குறைஞ்சிருக்கு கால் ஆப்ஷன். அப்படின்னா இவங்க வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கவங்க தே ஆர் பையிங் பேக். இங்கே வந்து புட் ஆப்ஷன் வந்து இதுக்கு போகாது, அதனால தே ஆர் செல்லிங் அகைன் அர்த்தம். ஸோ புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட்னா லைக் அது இன்ட்ரெஸ்ட், அதாவது போகும் போகாது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்கிற அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா மார்க்கெட் என்னென்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம புல்லிஷ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது இந்த ஓஐ சேஞ்சில் இருக்க ஒரு மூமெண்ட் மட்டும்தான். அப்போ இந்த புல்லிஷ் மூமெண்ட் ட்ரூனா நமக்கு நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியில் அட்லீஸ்ட் ஒரு கேப் அப்பாவது இருக்கணும். அப்போது நீங்கள் வந்து நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணலாம், புல்லிஷ் மூமெண்ட்ஸ் போகணுன்னா நமக்கு வந்து கேப் அப் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டிலாவது, ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 க்ரீன் கேண்டிலாவது 9:30க்கு முன்னாடி ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கணும். ஓகே, அப்போது நமக்கு வந்து இப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா 25,000க்கு மேலே போகாதுன்னு. ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஓஐ சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஓஐ சேஞ்சில்
நீங்கள் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும் அப்படிங்கிறது, ஐ மீன் டவுன் சைட் போகிறது கம்மின்னு. ஸோ நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல ஹவு டு ரீடுன்னு இருக்குது பாருங்கள். ஓகே, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் சிம்பிளாக இருக்கும். ஓகே, எ பிக் டிக்ரீஸ் ஷோஸ் புல்லிஷ் மூமெண்ட். அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எ பிக் டிக்ரீஸ் ஷோஸ் புல்லிஷ் மூமெண்ட். ஓகே, அதே மாதிரி ஸோ மார்க்கெட் மே நாட் கோ பிலோ திஸ் லெவல். ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது வந்து இந்த லெவலுக்கு கீழே போகாதுன்னு. ஆனால் கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் மூவ்மெண்ட்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன், நமக்கு வந்து கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் இருக்கிறனால நாளைக்கு ஆப்ஷன் கடைசி நாளுங்கிறனால மேபி 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோலே இருக்குது. இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ 0.7ன்னு சொல்லும் போது நமக்கு என்ன தெரியும்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன். ஏன்னா புட் அண்ட் கால் ரேஷியோ, அப்போ காலோட ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஹோப் நாளைக்கு புல்லிஷ் மூமெண்ட்ஸுங்கிறதுக்கு இதுக்கு. சப்போஸ் நீங்கள் புட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணும். கால் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்க்கான சான்சஸ் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஒரு பிக்சர். அண்ட் எஃப்ஐ டேட்டா ஸ்டில் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லை என்னோட இன்டர்நெட் ப்ராப்ளம்னா இல்லை, அப்டேட் ஆகலை. ஓகே, அப்போது நமக்கு காலையில் நம்ம எஃப்ஐ டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி இந்த இதை வச்சு தான் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்டிருந்தாருன்னா 25,500 கால் ஆப்ஷன், சிஇனா கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறேன், ப்ரைஸ் வந்து 80 இருக்குது, 80 இப்போ 39 இருக்குது. ஸோ ஏற்கனவே லாஸில் இருக்குது அப்படின்னு ஸோ கொடுத்துருந்தாரு. அவரோட லாஸை நான் சொல்கிறதுக்கு மன்னிச்சிருங்க, சாரி. பட் ஆனால் என்னென்னா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவர் ஏற்கனவே கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் செயினில் அவர் வாங்கியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25. ஓகே, 25,500. ஸோ 25,000. அப்போ இந்த 25,000ஓட லாஸ்ட் டேடட் ப்ரைஸ் எல்டிபி. ஸோ எல்டிபி பார்த்தீங்கன்னா 39.9. கரெக்டு தான். ஸோ சார்ட் எடுக்கிறோம். சார்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இதை பெருசு பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, அப்போது இந்த சார்ட் பெருசாக மாட்டேங்குது. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனில் இருக்க நம்ம வந்து ஒரு ஃபாலோ கேண்டில் வச்சுக்கலாம். ஓகே, அப்போது அவர் சொன்னது கரெக்டு தான். ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் தொடங்கும் போது காலையில் பார்த்தீங்கன்னா 21 தான். ஓகே, உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இங்கே தான் இருந்திருக்கு நமக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் 80 இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 80 இருந்திருக்கு. சப்போஸ் அவர் காலையில் 10 மணிக்கு வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து மத்தியானம் 10:30 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும், புக் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி அவர் இங்கே வாங்காமல் இந்த இடத்துல வாங்கியிருந்திருப்பார் 80 ப்ரைஸில், ஒரு 11:30 போல் வாங்கியிருப்பார். அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகாமல் கீழே தான் இருக்குது. அண்ட் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குதுன்னு, ஒரு கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாயிருச்சு போல். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ 39 இருக்குது. அப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதாவது ஆப்ஷனில் இந்த ப்ரைஸில், அதாவது 25,000 தான் நம்ம இந்த சார்ட் பார்த்துட்ருக்கோம். 25,000ஓட கால் ஆப்ஷனோட ப்ரைஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஆனால் ஸோ இங்கே 39 போகும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதோட டெல்டா பார்த்துங்க, இந்த இடத்துக்கு டெல்டா இங்கே இருக்குது. இதோட தீட்டா பார்த்தீங்கன்னாவே 45. அப்படின்னா இப்போ 39 இருக்க அவரோட ப்ரைஸு. 39 இருக்கிறவர் நாளைக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை, கீழேயும் வரல, இந்த ரெண்டுமே நடக்கலை அப்படின்னாலுமே தீட்டா டிகேனா மார்க்கெட் அதே ப்ரைஸில் அதே லெவலில் இருந்தால் கூட அவருக்கு 45 rupees லாஸில் இருக்கும். அப்படின்னா அவருக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா லாஸில் இருப்பார் ஒரு ஆப்ஷனுக்கு. அவர் எவ்வளோ லாட் வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போது ஒரு லாட்டில் அவர் வந்து 45 -6 rupeesல இருப்பார். ஸோ அப்படிங்கிறனால அவருக்கு லாஸில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போது அப்படிங்கிறனால நாளைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஆப்ஷன் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணாலுமே இப்போ இருக்க லாஸையும் சேர்த்து ரெக்கவரி பண்ணணுன்னா 25,000 வந்தால் எனக்கு தெரிஞ்சு ரெக்கவரி பண்ண முடியாது. மினிமம் 2500 வரணும். அண்ட் கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னா 25ல் நிற்காது, 2500ல் தான் நிற்கும். ஏன்னா இந்த ஹையர் ஹை இருக்குது பாருங்கள், அது வந்து 25,100ல்.
அப்போது ஒரே ஒரு ஹோப் வந்து நம்ம நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து லாஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லாஸை குறைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுக்கும் ஒரு டார்கெட் வைங்க. அது ரெண்டுமே ரீச் ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் வந்து முதல் டிசிப்ளின் கற்றுக்கிறது. நானும் இந்த தப்பு ரொம்ப பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மைண்ட் செட் கொண்டு ஆனால் சொல்கிறது ஈஸி தான். அந்த டைமில் காசு அப்படி மாறும்போது ஒரு மனசில் ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். அதை நீங்கள் பழகிக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் ப்ராப்பராக இது பண்ண முடியும். அண்ட் 25,000 ப்ரைஸ் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுல நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் ஒரே ஒரு ஹோப். ஸோ அது பாசிட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ஓஏ சேஞ்ச் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நன்றி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அண்ட் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.